ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேயும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக பார்த்திங்கன்னா இரவு காவலர், அப்புறம் அலுவலக உதவியாளர், எழுத்தாளர் இந்த மாதிரி பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜீப் ஓட்டுநர் போன்ற பணிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேனல்லையுமே நிறைய டிஸ்ட்ரிக் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போகிறோன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக். தருமபுரி மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியம் சார்பாக பார்த்திங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று அலுவலக உதவியாளர் பணிக்காகவும், இன்னொன்று இரவு காவலர் பணிக்காகவும் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்திங்கன்னா என்னையிலேருந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி, நாளையிலேருந்து ஜனவரி 3 முதல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். காலை 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும். அதை பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் பதவி பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் 1 வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரவு காவலர் பணியும் 1 வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே லெவல் 1ல் சேலரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்கேஸ் நீங்கள் தருமபுரியில் வேறு ஊராட்சியாக இருந்தாலும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உடனுக்குடன் அதையும் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வயது பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்குமே குறைந்தபட்ச வயது உங்களுக்கு 18 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். அதாவது 2023 ஜூலை அடிப்படையில் உங்களுக்கு 18 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். அதன் பிறகு நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது 32 வயது வரைக்கும் இருக்கலான் இருக்காங்க. இதே நீங்கள் பிசி, எம்பிசி, டிசி பிரிவினர்னால் அதிகபட்ச வயது வரவு உங்களுக்கு 34 வரைக்கும் இருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, அப்புறம் எஸ்சிஏ பிரிவினரில் வருவீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது வரவு 37 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மொத்த பணியிடம் 2 சொல்லியிருந்தோம்ல, ரெண்டுமே இன சுழற்சி முறை அடிப்படையிலையும் இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் அவங்க வழங்குவோம் அப்படிங்கிற விவரங்களையும் கொடுக்குறாங்க. இதுக்கு கல்வி தகுதி என்ன இருக்கணும்னா, இதே நீங்கள் அலுவலக உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிதிவண்டி ஓட்ட தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற குறிப்பை அவங்க கொடுக்குறாங்க. இதே நீங்கள் இரவு காவலருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க நன்றாக தெரியணும் அப்படிங்கிற குறிப்பையும் அவங்க கொடுக்குறாங்க. இதை பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் ஓப்பன் பண்ணி இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுபோக இதில் வேறு நிபந்தனைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஜனவரி 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணிடுங்க. போஸ்ட் மூலியமாக, தபால் மூலியமாகவோ அல்லது நீங்கள் நேர்லேயோ போய் கொடுக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷனும் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இணையவழியிலே நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு தருமபுரி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். www.dharmaburi.tn.nic.in வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க அதில் யார் யார் அப்ளிகபிளோ அவங்கெல்லாம் செலக்டட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் லெட்டர் அப்புறம் அனுப்பி வைப்பாங்க. அதில் அவங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்களை நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. காலதாமதமாக வர விண்ணப்பங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக 2 அப்ளிகேஷனாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக், எந்த ஊராட்சிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, உங்கள் ஊராட்சிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.